வணக்கம் தலைமையிலே. இத்தனை அரபிய இஸ்லாமிய நாடுகள் இருந்தும் அவைகள் ஒன்று சேர கண்டித்தும், ஆனால் அதற்கெல்லாம் பயப்படாமல் இஸ்ரேலிய இராணுவம் தொடர்ச்சியாக இந்த ராஃபா பகுதியிலிருந்து குகையிலிருந்து வெளிவரும் ஹமாஸ் பயங்கரவாதிகளை சுட்டுக் கொள்வது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நான் திங்கட்கிழமை காலையில் பேசுகிறேன். இதுவரைக்கு 40 ஹமாஸ் பயங்கரவாதிகள், குகையிலிருந்து வெளியே வந்தவர்கள், இன்னும் சொல்லப்போனால் சரணடைந்தவர்களை இஸ்ரேலிய இராணுவம் சுட்டு கொண்டுள்ளது. இதில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நடந்த ஒரு படுகொலை அல்ல, ஒரு மிகப்பெரிய ஹமாஸ் பயங்கரவாதிகள் மீது நடந்த தாக்குதலில் உலகத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது அந்த பகுதிகளில். ஏன்னா அதில் சுட்டு கொல்லப்பட்டவன் ஹமாஸ் பேச்சுவார்த்தையின் தலைவன் காசி ஹமாத், அவனுடைய பெயர். அவனுடைய மகன் அப்துல்லா ஹமத் தான் சுட்டுக் கொல்லப்பட்ட 4 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. அதில் ஒருவன் தான் அப்துல்லா ஹமத். இன்னைக்கு அது மிகப்பெரிய பிரச்சனையாக போகுது. அதுவும் இல்லாமல் ஒரு வீடியோ பதிவில் 2 ஆயுதம் இல்லாத ஹமாஸ் பயங்கரவாதிகள் சரணடைந்தவர்கள் சுட்டுக்கொள்வது வீடியோ எடுக்கப்பட்டிருக்கு. வேறு எங்கேயோ இருந்து பக்கத்தில் இருந்து காசா மக்களால். அதுவுமே பெரிய பிரச்சனையாயிட்டு இருக்கு. இதுக்கு என்ன விளக்கம் இஸ்ரேலிய இராணுவம் தராங்க? ஏன் சரணடைய வருபவர்களை கொள்கிறார்கள்? இந்த குகைகள் எல்லாமே இருப்பது இப்போ இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு காசா 50% இப்போ இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் இருக்கு. மஞ்சள் கோடு பிரிச்சிருக்கு. அந்த மஞ்சள் கோட்டுக்கு உள்ளே இருக்கும் இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் உள்ள காசால தான் ராஃபா என்ற பகுதி வரும். இந்த ராஃபா தான் இந்த தொடர்ச்சியாக குகைகளுக்கு, டனலுக்கு மிக பெயர் போனது. ராஃபா டனல் சாஃப்ட் நெட்வொர்க் அப்படிம்பாங்க. காசாவில் இருந்ததுலேயே இந்த ராஃபா டனல் நெட்வொர்க் தான் மிக புகழ் பெற்றது, மிக பெரியது, அதிக பொருட்செலவில் கட்டப்பட்டது. இப்போ இது இஸ்ரேல் இராணுவ வசம் இருக்கு. உள்ளுக்குள்ள ஹமாஸ் பயங்கரவாதிகள் 200 பேர்த்துக்கு மேல் நிச்சயம் மாட்டியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்கள்லாம் எல்லா பிணை கைதிகள் சடலங்கள்லாம் ஒப்படைச்சிட்டோம், எங்களையுமே பத்திரமாக வெளியேற அனுமதிக்க வேண்டும் என்று ஹமாஸ் சொல்றாங்க. அவர்களுக்கு ஆதரவாக இஸ்லாமிய அரபிய நாடுகள் மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்கிறாங்க. அமெரிக்கா மூலமாக அவர்களை சுட்டுக் கொள்வது மனிதாபிமானம் மற்ற செயல். மேலும் இப்போ சண்டை நிறுத்தம் அமல் அங்கே இருக்கு. இந்த சமயத்தில் குகைக்குள் இருந்து வெளியே வருபவர்களை சுட்டுக் கொள்வது மிகப்பெரிய தவறுன்னு சொல்லி அவங்க மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்குறாங்க. ஆனால் எந்த ஒரு அழுத்தத்திற்கும் இஸ்ரேல் அடிபணிந்து போகிற மாதிரி தெரியல. ஏன் இவனுங்க வெளியே வராங்கன்னா, இத்தனை நாள் உணவு மற்றும் குடிநீர் உள்ள இருந்தது. இப்போ உணவு குடிநீர் அங்கே போகிறத முற்றாக துண்டித்து விட்டார்கள் இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள். அப்போ அவங்களுக்கு வேற வழியே இல்லை. ஒன்று உள்ள தற்கொலை பண்ணணும், இல்லை வெளியே வரணும். வெளியே வரவங்கள கரெக்டாக பார்த்து அங்கே ட்ரோன் மூலமாக, சிசிடிவி கேமரா மூலமாக, மற்ற ஏகப்பட்ட வசதிகள் மூலமாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. வெளியே வரவங்களை சுட்டுக் கொள்றாங்க. இப்பொழுது வரை 40 ஹமாஸ் பயங்கரவாதிகள் இந்த குகைக்குள் இருந்து வெளியே வந்தவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. இதில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை இருட்டு நேரத்தில் அந்த இருட்டை பயன்படுத்தி உள்ளே உணவு இல்லாததால் 4 பேர் அந்த ராஃபா பகுதியிலிருந்து குகையிலிருந்து வெளியே வராங்க. அதற்கப்புறம் அங்கே ரோந்து பணியில் இருந்த இஸ்ரேல் இராணுவத்துடைய நகால் பிரிகேட், அவங்க தான் அந்த பகுதியில், அந்த குகை பகுதியில் ரோந்தில் இருந்தாங்க. அந்த பகுதியோட தலைவர் கலோனியல் ஆரிக் நோயல், இவர் தான் அந்த பகுதி கமாண்டர். அவர் பார்க்குறாரு 4 பேர் வெளியே வராங்க, 4 பேரும் ஆயுதங்களோட இருக்காங்க. அது பார்க்குறாரு. அதுக்கப்புறம் இஸ்ரேலிய விமானப்படைக்கும் அவருடைய இராணுவ வீரர்களுக்கும் உத்தரவு கொடுக்குறாரு சுட்டுக்கொள்ள சொல்லி. அந்த 4 பேரும் சுட்டுக் கொல்லப்படுறாங்க. சுட்டுக் கொண்ட பிறகு விசாரிக்கும் போது அந்த 4 பேரில் ஒருவன் அந்த ராஃபா பகுதிக்கு ஹமாஸ் பட்டாலியனோட தலைவன், ஹமாஸ் பட்டாலியன் கமாண்டர். கொல்லப்பட்டது மிகப்பெரிய இழப்பு ஹமாஸுக்கு. அதற்கடுத்து அவனுடைய உதவியாளன் டெபுட்டி கமாண்டர், அவனும் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கான். 3வது நபர் தான் அப்துல்லா ஹமத். இவன் இவனுடைய தந்தை அந்த பகுதியில் சுற்றி சென்று இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது, அதுதான் அவனுடைய வழக்கம். அவனுடைய பேர் காஜி ஹமத். இவன் மிகப்பெரிய பயங்கரவாதி. அப்பா சமாதான பேச்சுவார்த்தையும் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கான்.
அவனுடைய மகன் வந்து குகைக்குள் பதுங்கியிருந்து மக்களை தாக்கி கொண்டிருக்கான். இவர்களுடைய வழக்கமே இப்படிதான் இருக்கும். அந்த அவனுடைய மகன் அப்துல்லா ஹமதுடைய உடைகளை பார்த்தீங்கன்னா கையில் இயந்திர துப்பாக்கி வைத்த புகைப்படம் உங்களுக்கு தெரியும். மற்றும் ஹமாஸ் சீருடையோடு அவன் இருப்பது தெரியும். அப்போ அவன் ஹமாஸ் பயங்கரவாதின்னு தெளிவாக புரியும். இந்த சுட்டு கொன்றது 3வது நபர் அப்துல்லா ஹமத். இது மிகப்பெரிய பிரச்சனையாக போயிருக்கு. இந்த 3 பேருமே பெரிய ஆட்கள். அந்த பட்டாலியன் கமாண்டர், டெபுட்டி கமாண்டர், அவனுடைய தலைவனுடைய மகன், இன்னொருவன் ஹமாஸ் பயங்கரவாதி. இந்த 4 பேர் தான் சுட்டு கொல்லப்பட்டது. இது மிகப்பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டாச்சு, போர் நிறுத்தம் அமல்ல இருக்கு, நாங்க வந்து கொடுத்துட்டோம், பிணை கைதிகளையும் சடலங்களையும் கொடுத்துட்டோம். இப்போ அதுக்கு மீறி இப்படி வெளியே வருபவர்களை சுட்டு கொள்வது மனிதாபமான மற்ற செயல் அப்படின்னு சொல்லி குறிப்பாக அமெரிக்காவுக்கு, எகிப்துக்கு, கத்தாருக்கு சொல்லி மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்குறாங்க. ஆனால் இஸ்ரேல் இதெல்லாம் காதில் வாங்குவது போலவே தெரியல. கடைசி ஹமாஸ் பயங்கரவாதி கிடைக்கும் வரைக்கும் சுட்டு கொள்ளுவோம் அப்படிங்கிறத தெளிவாக சொன்னாங்க. அதை தெளிவாக செயல்படுத்துறாங்க. இன்னொரு பதிவில் பார்த்தீங்கன்னா ஒரு குடோன் போல ஒரு தோட்டம் இருக்கும், மிகப்பெரிய ஷட்டர் கதவு அதில் இருக்கும். அதில் வந்து தேடுதல் வேட்டையில் இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் போவாங்க. உள்ளே இருந்த ஹமாஸ் பயங்கரவாதிகள் 2 பேர் சரணடைய வெளியே வருவாங்க. இவங்க வந்து சட்டையை தூக்கி காட்ட சொல்லுவாங்க, சட்டைக்குள்ள ஏதாவது ஆயுதங்கள் வச்சிருப்பாங்கன்னு சொல்லி அவர்கள் சட்டையை தூக்கி காட்டுவதும் பதிவாகும். இந்த காட்சியை அதற்கு எதிர்ப்புறம் இருந்த ஒரு கட்டடத்திலிருந்து ஏதோ ஒரு காசா பயங்கரவாத பிரியன் எடுத்திருக்கான் போல் இருக்கு. அதுக்கப்புறம் அவன் சட்டையெல்லாம் தூக்கி காமிச்சு ஒன்றும் இல்லைன்னு சொல்றது பதிவாயிருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் பக்கத்தில் சென்று அவர்களை சுட்டு கொள்வது, சடலங்களை இழுத்து செல்வது, இது எல்லாமே பதிவாயிருக்கும். யார் சுட்டு கொல்லப்பட்டார்கள் அந்த விவரமே இன்னைக்கெல்லாம் வெளியே வந்திருக்கு. இதுவுமே மிகப்பெரிய கண்டனத்துக்கு உரியதா இஸ்லாமிய அரபு உலகங்கள் பேசிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, நீங்க ஒரு வீடியோவில் ஒரு பகுதியை மட்டும்தான் பார்க்குறீங்க, அவனுக்கு முழுசா எடுத்துட்டு அவர்கள் தேவையானதை மட்டும் வெளியே தராங்க, முழுதா தரதில்ல. இப்படி சரணடைய வருபவர்கள் இம்மீடியட் த்ரெட் அப்படியே அமைகிறாங்க அப்படிங்கிறாங்க. இம்மீடியட் த்ரெட் அப்படின்னா சரணடைவது போல வருவது, பக்கத்தில் செல்லும் போது திடீரென்று தாக்குதல் நடத்துவது. இம்மீடியட் த்ரெட், உடனடியாக எதிர்பாராத விதமாக தாக்குதலை நடத்தும் போது எங்களுக்கு வேற வழியே இல்லை, அதனால தான் சுட்டுக் கொள்றோம், மற்றபடி முழுக்க சரணடைய வந்தவர்கள் அல்ல அவர்கள். இவனுக்கு அந்த காட்சியை பதிவு பண்ணும்போது அவர்கள் இம்மீடியட் த்ரெட்டா மாறுறதை காட்டாம அவன் கையை தூக்குறது, சட்டையை தூக்கி காட்டுறதை மட்டும் காட்டிட்டு அதுக்கப்புறம் எங்க ராணுவ வீரர்கள் சுட்டுக் கொள்வதை காட்டுறாங்க. முழுக்க சரணடையும் எண்ணம் அவர்களுக்கு அல்ல, அவர்கள் எங்களை கொல்லும் நோக்கில் வந்தார்கள், நாங்கள் திரும்ப கொன்னோம் அப்படின்னு தான் இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் பதிவு பண்றாங்க. இது தொடர்ச்சியாக பிரச்சனையா போயிட்டு இருக்கு. ஒன்று, இந்த குகைக்குள் இருக்கிறவன் சாப்பாடு இல்லாமல் சாகணும், இல்லை வெளியே வந்தாலும் நிச்சயமாக சுட்டுக் கொள்றாங்க. இதுவரை 40 பேர்த்து கொன்னது மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது. இத்தனை நாடுகள், அரபிய இஸ்லாமிய நாடுகள் சொல்லியும் அவங்க கேட்கறதில்ல. இனிமேற்கொண்டும் அதுக்குள்ள சிக்கி இருக்கவன் ஒருவனும் உயிரோடு தப்பிக்க வாய்ப்பே இல்லை. நல்லாவே புரியுது. 200 பேருக்கு மேலே இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இப்போ வரைக்கும் 40 பேர் கொன்னது பெயரோடு பதிவாயிருக்கு. 40 பேர்த்த கொன்னது ஹமாஸ் பயங்கரவாதிகளை. இன்னும் எத்தனை பேர் கொல்லப்படுறாங்க, அப்படி கொல்லப்பட்ட பிறகு மிக சரியாக சொல்றேன். இன்னொரு மிக முக்கியமான பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்போ பாகிஸ்தான் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் எங்கள் இராணுவத்தை காசாக்கு அனுப்புவோம், ஆனால் அதில் ஒரு கண்டிஷன், எக்காரணம் கொண்டும் ஹமாஸிடம் இருந்து ஆயுதங்களை பறிமுதல் செய்ய மாட்டோம். ஹமாஸிடம் ஆயுதங்கள் பறிமுதல் செய்வது எங்கள் வேலை அல்ல, ஆனால் நாங்கள் காசாக்குள்ள போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கானுங்க. சனிக்கிழமை பேசியிருக்கானுங்க. பாகிஸ்தானுடைய துணை பிரதமர் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ரெண்டுமே ஒருத்தன் தான் பார்க்குறான். இஷாக் தார் அவன் பேர். அவன் தான் இந்த பேட்டியை சனிக்கிழமை கொடுத்துருக்கான். அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நாங்கள் நிச்சயமாக எங்கள் இராணுவ வீரர்களை, பாகிஸ்தான் இராணுவ வீரர்களை காசாக்குள்ள அனுப்புவோம், ஆனால் ஹமாஸிடம் ஆயுதங்கள் வாங்க மாட்டோங்கிறான். அந்த ஏரியாவில் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு காரணமே ஹமாஸ் பயங்கரவாதிகள் தான். அக்டோபர் 7 அவர்கள் நடத்திய தாக்குதல்,
அதற்கு பிறகு இஸ்ரேல் நடத்திய மிகப்பெரிய தாக்குதல். இதுக்கு எல்லாமே முதல் காரணம் அக்டோபர் 7 தாக்குதல், ஹமாஸ் பயங்கரவாதிகள். அப்போ ஒரு நியாயமான நாடாக இருந்தால் இவங்க என்ன சொல்லணும்னா, ஹமாஸ் என்ற இயக்கம் அங்கு இருக்கக்கூடாது, மிகப்பெரிய பேரழிவை அந்த பகுதி கொடுத்துட்டாங்க. அவர்கள் அந்த பகுதியில் ஆயுதங்கள் பிடுங்கப்பட்டு அவர்கள் நீக்கப்பட்டு புதிதான ஒரு ஜனநாயக ஆட்சி ஒன்று மலர வேண்டும். அதுதான் மிகச் சிறப்பாக இருக்குன்னு சொல்லணும். அதுதான் நியாயமும் கூட. ஹமாஸ் என்ற பேடிகள் அங்கே இருக்க வரைக்கும் அந்த மக்களும் வாழ முடியாது, இஸ்ரேலிய மக்களும் நிம்மதியாக வாழ முடியாது. நிச்சயமா பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பானுங்க. அவர்களின் வேலையே இந்த பெண்களை, முதியவர்களை, பச்சை குழந்தைகளை சுட்டுக் கொள்வது, வெடிகுண்டு கட்டி கொண்டு வெடிப்பது பொதுமக்கள் இருக்க இடத்துல. இதுதான் அவங்களோட வேலையாகவே இருக்கு. அப்படிங்கும்போது நிச்சயமா இஸ்ரேல் பதில் தாக்குதல் நடத்துவாங்க. நீங்க எல்லாம் பார்த்துருக்கிறீங்க. அப்படி தெரிஞ்சுமே இந்த பாகிஸ்தான் பேடி என்ன சொல்றான்னா, அவங்க ஆயுதத்தை களைய மாட்டார்கள் என்பது போல பேசலாம். அப்போ அவனுங்க ஆயுதத்தோட அங்க இருப்பானுங்க, இவனுங்களும் இந்த பயங்கரவாத இராணுவம் அங்க போயிடுவாங்கன்னா நிச்சயம் ஏற்றுக்கொள்ள முடியாத செயல். ஒருத்தங்க கேட்டிருந்தீங்க, ஏன் இந்திய இராணுவம் அந்த பகுதிக்கு நமது இராணுவ வீரர்களை அமைதி பணிக்கு காசாக்குள் அனுப்பவில்லை அப்படிங்கிறாங்க. இந்திய இராணுவம் எக்காரணம் கொண்டும் ஒரு சில நாடுகள் சொல்லுவதால் நமது இராணுவத்தை அனுப்பவே மாட்டாங்க. இன்னைக்கு உலகத்தில் மிக அதிகம் அமைதி UN பீஸ் கீப்பிங் பாங்க, அந்த படையில மிக அதிகம் இருக்கிற இராணுவம் இந்திய இராணுவ வீரர்கள் தான். முதல் 3 இடத்துல மாற்றி மாற்றி இருப்பாங்க. நம்ம தான் மிக அதிகமான இராணுவ வீரர்களை உலகம் முழுவதும் அனுப்பி சமாதானம் ஏற்பட உதவி செஞ்சுட்டு இருக்கோம். அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அது ஐக்கிய நாட்டு சபை முற்றாக கேட்டுக்கொள்ளும். முழு ஐக்கிய நாட்டு சபை கேட்டுக்கொண்டால் அனுப்புவோம். இப்போ ஏற்பட்ட சமாதான ஒப்பந்தம் அமெரிக்காவும் அதன் அடிவருடிகளான இஸ்லாமிய நாடுகளும் கொண்டு வந்தது. இதுக்கு ரஷ்யாவும் சீனாவும் எதிர்ப்பை தெரிவித்துவிட்டு அந்த பேச்சுவார்த்தை, அந்த முடிவு ஐநா சபையில் வரும்போது வெளிநடப்பு செஞ்சாங்க. அவங்க அதை ஆதரித்து ஓட்டு போடல. இது அமெரிக்காவுடைய முழுக்க ஒரு தீர்மானமாக இருக்கு. அப்போ அமெரிக்கா என்ற ஒரு நாடு கேட்குது என்பதற்காகலாம் இந்திய இராணுவம் நிச்சயமா நம்ம இராணுவத்தை அந்த பகுதிக்கு அனுப்ப மாட்டாங்க. ஒருவேளை சர்வதேச நாடுகள் முழுக்க ஐநா சபையிலிருந்து வேண்டுகோள் விடுத்தா வேணா இந்திய இராணுவத்தை அனுப்ப யோசிப்பாங்க. அதுவுமே இந்திய இராணுவம் வருவதற்கு, அந்த பகுதிக்கு வருவதற்கு இந்த இஸ்லாமிய அரபிய நாடுகள், ஹமாஸ் பேடி பயங்கரவாதிகள் நிச்சயமா ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா இந்திய இராணுவம் நடுநிலைமையோடு நியாயமோடு அங்கே செயல்படுவாங்க. அது அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். பிரச்சனை அங்கே ஏதாவது சண்டை வந்துருச்சுன்னா இந்திய இராணுவம் இஸ்ரேலிய இராணுவம் இணைந்து செயல்படுவாங்க ஹமாஸுக்கு எதிராக. அப்போ அது இன்னும் பிரச்சனையாக அவங்களுக்கு. அதனால இந்திய இராணுவம் வருவதை அவர்களும் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. அமெரிக்கா சொல்வதற்காக இந்திய இராணுவத்தை இந்திய அரசும் அனுப்ப மாட்டாங்க. அதுதான் யதார்த்தம். அப்போ இந்த இஸ்லாமிய நாடுகளும் அரபு நாடுகள் தான் இப்போ முன்னணியில் நிற்கிறாங்க. இப்போ இந்தோனேசியா இஸ்லாமிய நாடு 20,000 இராணுவ வீரர்களை அனுப்புகிறோம் சொல்கிறாங்க. ஆனால் அவனுங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஹமாஸிடமிருந்து ஆயுதங்களை பிடுங்க மாட்டோம், அது எங்கள் வேலையில், ஆனால் அங்கே போவோம் அப்படிங்கிறானுங்க. அதே தான் பாகிஸ்தான் சொல்கிறாங்க, ஏனைய இஸ்லாமிய நாடுகளும் சொல்கிறாங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது இவங்களோட ஒற்றுமையை பாருங்களேன். அதாவது ஹமாஸ் தான் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம். ஆனாலும் இந்த இஸ்லாமிய அரபிய நாடுகள் ஒன்றா சேர்ந்து கொண்டு ஹமாஸ் அங்கேயே இருக்கணும், இன்னும் சொல்லப்போனால் இவனுங்க போய் இவனுங்க ஆயுதத்தையும் அங்கே கொடுத்து இன்னும் மிகப்பெரிய அளவில் ஹமாஸை வளர்த்தி விட்டுட்டு இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தி கொடுத்து தான் இவனுக்கு வெளியே வருவானுங்க. அதனால் நிச்சயமாக இஸ்ரேல் அரசாங்கம் இந்த பாகிஸ்தான் இராணுவம், இந்தோனேசியா இராணுவம் போன்ற இராணுவத்தை, இஸ்லாமிய இராணுவத்தையே அங்கே அனுமதிக்கூடாது. நிச்சயமா சொல்லிடணும், இஸ்லாமிய அரபிய இராணுவ வீரர்கள் ஒருத்தங்க கூட இந்த காசாக்குள்ள வரக்கூடாது. இஸ்ரேலை மீறி உள்ளேயும் போக முடியாது. அதற்கு மாறாக நடுநிலைமையுடன் செயல்படும் இராணுவங்கள், ரஷ்யா எடுத்துக்கலாம், இந்தியா எடுத்துக்கலாம், சீனா எடுத்துக்கலாம், நார்த் கொரியா எடுத்துக்கலாம், ஜப்பான் எடுத்துக்கலாம். இதை போன்ற நடுநிலைமை இராணுவங்கள் அவர்களுடைய வீரர்கள் செயல்படுவதுதான் மிக சிறப்பாக அமையும். அவங்க தான் நிச்சயமாக இந்த ஹமாஸ் பேடிகளிடமிருந்து ஆயுதங்களை பிடுங்கி அவர்களை அந்த பகுதியிலிருந்து தூர எறிந்துவிட்டு நிச்சயமாக ஒரு நல்லாட்சியை கொண்டு வர முயற்சிப்பார்கள்.
குறிப்பாக இந்திய ராணுவ வீரர்கள் போனாங்கன்னா நிச்சயமாக நடுநிலைமையோடு செயல்பட்டு ஒரு நல்ல ஆட்சியை அந்த மக்களுக்கு கொடுப்பாங்க. பங்களாதேஷில் அதை தான் செஞ்சு காமிச்சாங்க. இன்னைக்கு பங்களாதேஷ் மிக சிறப்பாக பாகிஸ்தானை விட வளர்ந்து போயிருக்கு. நாம் சுதந்திரம் வாங்கி கொடுத்த பங்களாதேஷ் இன்னைக்கு பாகிஸ்தான் பிச்சை எடுக்குது. பங்களாதேஷ் அந்த அளவுக்கு இல்லாமல் செழிப்பாக முன்னேறி கொண்டிருக்காங்க. அதனால நடுநிலைமை இராணுவம் அங்கே போகிறதா சரியா இருக்கும். இதை போன்ற பாகிஸ்தான் தீவிரவாத பயங்கரவாத ஊற்றுக்கண்ணான பாகிஸ்தான் இராணுவம் அங்கே செல்லுவது, போறதுக்கு முன்னாடியே இப்படி அவனுக்கு பயங்கரவாதத்தை ஆதரித்து பேசுவது, அவனுங்களும் பயங்கரவாத இராணுவம் தான். அங்க இருக்க ஹமாஸும் பயங்கரவாத பேடிகள் தான், இவனுங்களும் பயங்கரவாத பேடிகள் தான் இந்த பாகிஸ்தானும். இவர்களெல்லாம் ஒன்று சேர நிச்சயமா அனுமதிக்கூடாது. இந்த பதிவில் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இந்த குகைக்குள் மாட்டிக்கொண்டுள்ள ஹமாஸ் பேடி பயங்கரவாதிகள் ஒருத்தன் கூட உயிரோடு இனி போவதற்கு வாய்ப்பில்லை. அதை இந்த 40 பேர்த்தை சுட்டு கொண்டது மிக சரியாக எடுத்துக்காட்டுது. ஹமாஸ் பட்டாலியன் கமாண்டர் கொல்லப்பட்டிருக்கான். ஹமாஸ் தலைவன், அரசியல் பிரிவின் தலைவனோட மகன் கொல்லப்பட்டிருக்கான். நிச்சயமா அங்க ஒருத்தன் கூட என்னதான் இங்க உட்கார்ந்துக்கிட்டு இந்த அரபிய இஸ்லாமிய பயங்கரவாத நாடுகள் அதன் ஆதரவாளர்கள் என்ன கூப்பாடு போட்டாலும் சரி, என்ன மாநாடு போட்டாலும் சரி, என்ன கண்டன தீர்மானம் கொண்டு வந்தாலும் சரி, அவர்கள் அனைவரும் சுட்டு கொல்லப்படுவார்கள். அதில் ஒருத்தன் கூட தப்பிச்சு போக முடியாது. அதுதான் மிகச்சரி. அதே மாதிரி இன்னொரு முக்கியமாக புரிஞ்சுக்க, இம்மீடியட் த்ரெட். நீங்கள் பார்க்கும் வீடியோக்கள், நீங்கள் பார்க்கும் புகைப்படங்கள் ஒரு பாதி தான் பார்க்குறீங்க, மீதி உள்ள பின்னால் உள்ள பாதியை பார்க்க மாட்டேங்கிறீங்க. அவனுங்க அதெல்லாம் கட் பண்ணி தான் வெளியிடுறாங்க. இஸ்ரேல் நாடு வீரர்கள் சொல்கிறாங்க, முழுக்க சரணடையும் நோக்கத்தில் நிச்சயமாக கொல்ல மாட்டோம். அவன் இம்மீடியட் த்ரெட்டாக மாறும்போது, ஒரு உடனடியான ஆபத்தை எங்களுக்கு மாறும்போது நிச்சயமாக சுட்டுக் கொள்வோமாங்க. இது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நன்றிகள்.